ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு பிக் டே தான் பாப்பாக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த டே தான் இந்த டே ஃப்ரெண்ட்ஸ். என்ன டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ரித்திகா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற ப்ளஸ் கேட்டிங்கன்னா மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் தான். ஆக்சுவலி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் முன்னாடியே ஒரு நல்ல நாளாக பார்த்து பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்திடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் தான் நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்தினோம். அதேமாரி பார்த்திங்கன்னா பாப்பாவை ரெடி பண்ணி கிளம்பியாச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கோயில் வந்ததுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு அந்த முடிக்காணிக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, பூ கொஞ்சம் வச்சு ரெடி பண்ணிடலான்ட்டு பாப்பாவுக்கு பூ வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டோம். நான்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவள் மொட்டை அடிச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். மொட்டை அடிக்கிறவர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பிடிச்சி மொட்டை அடித்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட மொட்டை அடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சு, 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பொறுமையாகவே மொட்டை அடித்து விட்டார், எந்த ஒரு காயமும் ஆகாமல். அதேமாரி குழந்தைங்க அசைஞ்சாவே ப்ளட்டு வந்துடும், கொஞ்சம் அழுத்தினாலும் ப்ளட்டு வந்துடும் மண்டையில். பட் ஆனால் ரொம்ப பொறுமையாகவே அடித்து விட்டுருந்தார். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வெற்றிகரமாக பாப்பாவுக்கு மொட்டையை அடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ளசண்ட் மூமெண்ட் தான். ஆக்சுவலி என்ன மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா காது குத்துறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாப்பாவும் குளிக்க வச்சு அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு மொட்டையில் சந்தனம்லாம் பூசியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு புதுசாக ஒரு வளையல் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அந்த வளையலும் நாங்கள் போட்டுட்டோம். ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே. எல்லாவோட உறவுகளுமே ஒன்று சேரும்போது, குடும்பங்கள் ஒன்றாகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான் இங்கே க்ரியேட் ஆகிருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதேமாரி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னோட குழந்தைக்கு சேரணும். அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா நல்ல உள்ளங்களுமே எங்களை பாராட்டணும். அதேமாரி என்னோட குழந்தைக்கு உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. அதனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணிவிடுங்க, என்னோட குழந்தைய ப்ளஸ் பண்ணிடுங்க மக்களே. அதேமாரி பார்த்திங்கன்னா அப்பா மடியில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு காது குத்தணும். அதேமாரி மொட்டையும் வெற்றிகரமாக அடித்தாச்சு. அம்மாவும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அம்மா பார்த்திங்கன்னா மஞ்சளாக கொடுத்து பாப்பாவை ரொம்பவே இதாக பண்ணியிருந்தாங்க. அதாவது மொட்டை அடிக்கிறவர் மொட்டை அடித்து முடிச்சிட்டோமா, அடுத்து காது குத்துறவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டார். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு, கரெக்டாக வச்சுருக்கணான்னு பார்த்துக்கோமா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்லைடாக கொஞ்சம் கோணையாக வச்சுருந்தாரு. பட் ஆனால் நான் சொன்னேன் அவர்கிட்ட, சரிம்மா குத்தும்போது பார்த்து கரெக்டாக குத்திருங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அவரும் சரிம்மா குத்திடுறேன் அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு எப்படின்னா கொஞ்சம் நம்ம அழுத்தி பிடிச்சாவே அழ ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி தான் மார்க் பண்ணவே அவள் விடலை. ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாள் ரொம்ப நேரமாக. எங்கடா மூச்சு பிடிச்சிருவாளோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அதனால் சரின்னு சொல்லிட்டு அவர் என்னையே உட்கார சொல்லிட்டாரு. என்னையே உட்கார வச்சு சரி காது குத்திடலாம் அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி அவள் அழுகவும் எனக்குமே அழுக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நம்ம குழந்தைய பெற்றுட்டாலும் வளர்த்துட்டாலும் சரி, பட் ஆனால் அவங்க அழுதான் நம்மளால் தாங்க முடியாது. அதே மாதிரி தான் ரித்திகா பாப்பாவும். நான் ரொம்ப ஒரு எமோஷ்னல் சென்சிட்டிவ் டைப்பு. அதனால் பாப்பாவுக்கு காது குத்தும்போது ரொம்பவே அழுதுட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதேமாதிரி ஊசி போடும்போது கூட பார்த்திங்கன்னா என்னால் தாங்க முடியாது. ஸோ அதனால் எப்பயுமே எங்கள் மாமியார் தான் பாப்பாவை பிடிச்சிக்குவாங்க. என்ன தெரியாமல் உட்கார வச்சுட்டாங்க. அதில் எனக்குமே அழுக வந்துடுச்சு. அப்புறம் பாப்பாவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் பாபாவுமே நல்லா கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. மெல்லமாக அப்படியே மெல்ல மெல்ல காது குத்திட்டு அதுக்கப்புறமேட்டு மெடிசன் வச்சுட்டாங்க. ரொம்பவே பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் வெற்றிகரமாக அந்த வேலையுமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதேமாதிரி எல்லாமே ரிலேஷன்ஸ் ஒன்று சேரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி இந்த காதணி விழாவையும் மொட்டை அடிக்கிற விழாவையும் சிறப்பித்து தந்த எல்லா உறவினர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி என்ன பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறவங்களுக்கும் என்னோட மக்களுக்கும் என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பிஃபோராக நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி பீப்புள்ஸ்.
அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வெற்றிகரமாக இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டு குத்தாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட்லேயும் வந்துமே குத்திட்டோம். ஆனால் ரொம்ப அழுதுட்டா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து உங்கள் பேபிக்கு இந்த மாதிரி குத்தும்போது அழுதுருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எமோஷ்னலாக சென்சிட்டிவாக நீங்களும் இப்படி தான் இருந்தீங்களா பாப்பாவுக்கு வந்து காது குத்தும்போதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணிடணும். ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழியாக காது குத்தி முடிச்சாச்சு. வெற்றிகரமாக மொட்டையும் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு சரி மெடிசன் வைக்கலான்னு சொல்லிட்டு மெடிசனும் வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ரொம்பவே ப்ளசன்ட் மூமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் அபிஷேகம் வந்து சொல்லியிருந்தோம் கோயிலில். அதேமாரி வந்து ஒவ்வொரு அபிஷேகத்தை எப்போயுமே எல்லாருமே வந்து உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க. ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து எல்லோரும் வருவாங்க. பட் ஆனால் அபிஷேகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பேருமே சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பா வந்து சாமிக்கிட்ட வச்சு கொடுத்தாங்க பூசாரி அவங்க. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு இனிமையான இது அனுபவித்தோம்.